தொடர்ந்து தாவேக கூட்டத்திற்கு வரக்கூடிய நபர்களும் பல நூறு வாகனங்களில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மதுரை கூடக்கோவில் பகுதியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களோடு வெங்கட் தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல இருந்து பல பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் மாநாடு சீக்கிரமே துவங்க இருப்பதாக தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் கூடல்கோவிலில் இன்னுமே நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. வாகனங்கள் செல்வதற்கு இன்னும் நேரம் ஆகுமா? எதனால இது போன்ற நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது? அங்க காவலர்கள் களத்துல இருக்காங்களா? என்ன விவரம்? மாநாடு சரியாக மாலை 4 மணிக்கு நடைபெறும் என முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக மதியம் 3 மணி என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில வெயிலுறை தாக்கம் காரணமாக இந்த மாநாடு முன்கூட்டியே தொடங்கும் என தகவல் பரவிய நிலையில இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மதுரை கூடக்கோவில் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏன்னா மாலை 4 மணி வரை மட்டுமே இந்த மாநாடு திரளுக்கு உள்ளே வருபவர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மதியம் 3 மணிக்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கம் காரணமாக அந்த மாநாடு தொடங்க இருப்பதாக தகவல் பரவிய நிலையில தற்பொழுது மதுரை கூடக்கோவில் பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பாரம்பரிய பகுதிக்கு வரக்கூடிய பகுதிகளில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியில அதாவது இந்த வாகனம் 60,000 வாகனங்கள் நிறுத்துவதற்கு என தனியாக இடம் ஒதுக்கிடப்பட்டு அந்த இடங்கள் அனைத்திலுமே வாகனங்கள் நிரம்பி வழியக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த மதுரை கூடக்கோவிலிருந்து இந்த பாரம்பரிய நடக்கும் இந்த மாநாடு திடலுக்கு வரக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. ஏற்கனவே அவங்க வாகனத்தை நிறுத்தக்கூடிய அந்த பார்க்கிங் இடத்துல ஏற்கனவே அந்த இடம் ஃபுல்லானதுனால சாலை ஓரமாகவே பிற மாவட்டங்களில் இருந்து வர வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த வாகனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியாகவே இவங்க என்ன திட்டமிடப்பட்டிருந்தாங்களா, வட மாவட்டம் தென் மாவட்டம் என மாவட்ட வாரியாக இங்க வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வந்து அதிக அளவு வாகனங்கள் வந்ததால அதனால அவங்க சரியாக பின்பற்றதன் காரணமாக அந்த பார்க்கிங் இடத்துல அனைத்து இடமுமே தற்பொழுது முழுமையாக நிரம்பி சாலை ஓரத்துல வாகனங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாடு முன்கூட்டியே தொடங்கும் என்கின்ற தகவல் பரவலை அடுத்து மதுரை கூடக்கோவிலிருந்து இந்த பாரம்பரிய மாநாடு திடல் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. நேரம் செல்ல செல்ல அந்த வாகனம் அணிவகுத்து நிற்கக்கூடிய அங்கு அந்த வாகனத்திலிருந்து தொண்டர்கள் இறங்கி நடந்தே வருவதற்கான அந்த ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 3-5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்.